வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிக்ஸ் வெஜிடபிள் தோசை. இந்த மிக்ஸ் வெஜிடபிள் தோசை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தோசைக்கு உண்டான மசாலா ரெடி பண்ணிடுவோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். இந்த மசாலா ரெடி பண்ணிட்டு தான் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு தோசைகளில் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துப்போம். அடுத்தது கொஞ்சம் தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கூடவே கொஞ்சம் தனியாத்தூள், அது கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள். அவ்வளோதான் மசாலா. இப்போ எண்ணெய் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். இந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். இது கூடவே நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள் சேர்த்துப்போம். கேரட்டு, பீன்ஸு, நூக்கல், கூடவே கொஞ்சம் பன்னீர் சேர்த்துப்போம். இது ரெஸ்டாரண்ட்டுனால நாங்கள் பன்னீர் சேர்க்குறோம் கூட. நீங்கள் வீட்டில் செய்ய சொல்ல பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும். அவ்வளோதான், இந்த மசாலா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போது வெஜிடபிள் குருமா கொஞ்சம் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அந்த மசாலா அந்த வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிப்போம். போதும், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு எடுத்து வச்சுப்போம். சின்ன பவுலில் எடுத்து வச்சுப்போம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தோசை மாவுலேருந்து ஒரு கப் எடுத்து ஊற்றிப்போம். ஊற்றிட்டு இது போல் நல்லா தேய்ச்சி விடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை எடுத்து சென்டராக போடுவோம். போட்டுட்டு கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்போம். இப்போ கொஞ்சமாக அந்த மசாலா மேலே கொத்தமல்லி போட்டுப்போம். அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் முக்கோண வடிவில் நம்ம தோசையை மடிச்சுப்போம். மடித்து இப்போ திருப்பி போட்டுப்போம். அவ்வளோதான், இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எடுத்து இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். பாருங்கள் தோசை எப்படி இருக்குன்னு. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.